அன்பார்ந்த நலம் தரும் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது குரு தரும் யோகத்தில் அம்ச யோகம். பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒரு வகையான யோகம், மிக பிரசித்தி பெற்ற யோகமாக கருதப்படும் அம்ச யோகம் என்றால் என்ன? லக்ன கேந்திரத்தில் குரு ஆட்சி உச்சம் பெறுவது ஜாதகத்தில் யாரொருக்கு லக்னத்திலிருந்து கேந்திரத்தில் 1, 4, 7, 10 குரு ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அமைந்தால் இது அம்ச யோகம் என்று கூறுவார்கள். இந்த யோகத்தின் பலன்கள் என்னவென்றால், இந்த யோகமானது குரு ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரத்தில் அமையும் போது மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகவும் பேர் புகழ் அடைவார். ஒருவர் வாழ்க்கையில் ஒருவருக்கு நல்ல ஒரு பக்கபலமாக இருக்கிறது. அவரோட பொருளாதாரம் உயர்வு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். மிகப்பெரிய கோடீஸ்வரர் அளவுவார். எல்லா விதத்திலும் பொருளாதாரத்தில் ஏற்றம், எல்லா வித அம்சங்களும் அம்சயோகம் சொல்ற மாதிரி அவருக்கு எல்லா அம்சமும் வாழ்க்கையில் அமையும். நல்ல ஒரு பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் எப்போதும் இவர் கடைசி வரைக்கும் மறையாத ஒரு நல்ல ஒரு பேரு அந்தஸ்தை இவர் வாழ்க்கையில் இவர் கொடுப்பார் குரு பகவான். ஆகவே இந்த அம்ச யோகம் பெற்றவருக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய பொருளாதார அந்தஸ்து பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருப்பார். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு உத்தியோகத்தில் அரசாங்கம், அரசுக்கு மிகப்பெரிய அரசாங்க உயர் பதவி, அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாக பெற்று நல்ல ஒரு பலனடைவார். இவருடைய முகம் எப்பவுமே தேஜஸ் போல இருக்கும், நல்ல ஜொலிக்கும், நல்ல உடல் அமைப்பு, நல்ல குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு மனைவி கிடைத்து நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை அமையும். புத்திரத்துக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கிறார் தனக்காரர்கள் குரு பகவான் சொன்னாங்க. புத்திரத்துக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல வாழ்க்கையில் அவர்களால் ஒரு நல்ல முன்னேற்றம் அடையும். அதே போல் இவர்களுக்கு செல்வ செழிப்போடு பொருளாதார ரீதியாகவும் சுகபோக வாழ்க்கை எல்லாம் கிட்டும். வீடு வண்டி வாகனம் பூமி அதே போல் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்தஸ்து அடைந்து எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் இறுதி வரை வாழ்க்கை பேரும் புகழும், அவர் சென்றாலும் அவரோட பேரும் புகழும் மறையாமல் இறுதி வரை அவர் வாழ்ந்து காட்டுவார். இதுதான் அந்த அம்ச யோகம். எல்லா அம்சமும் அவர் கிடைக்கும், வாழ்க்கையில் அம்சமா இருக்கிறார் என்று கூறுவார்கள். அதுதான் இது யார் ஒருக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்குங்க. அந்தந்த குரு பகவான தசாபுத்தி நடக்கும் போது ஒருவருக்கு லக்ன கேந்திரத்தில் குரு ஆட்சி உச்சம் பெறுகிறது. அதாவது யார் ஒருவருக்கு குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கோ இந்த 4, 7, 10 அமைகிற இடம் கடகமாக இருக்கணும். அதாவது தனுசு மற்றும் மீனத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருந்த இடம் 4, 7, 10 லக்னம் 4, 7, 10 இல்லை லக்னமாக அது அமைஞ்சாலும் சரி அவர்களுக்கு இந்த அம்ச யோகம் கிட்டும். இதுதான் அந்த அம்ச யோகத்துக்கான பலன். நன்றி, வணக்கம்.